சிவம் சிவம் நாராயணம். எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சியினை காண்போம். சான்றோர்களே, முடுக்கன்மார் பெற்ற மக்கள் தூக்கம் வைத்த வாயதிலே மூச்சோடி போகக் கண்டேன் சிவனே ஐயா. புலியை எலி பிடித்து கலியில் போசிப்பதற்கு போதமும் கண்டேனையோ சிவனே ஐயா. முள்ளு மூனையதிலே குளம் வெட்டி வயலும் பாய்ச்சி முன்மாடை பாயக் கண்டேன் சிவனே ஐயா. உப்பு விளைந்து வரும் நஞ்சை நீளங்களெல்லாம் உபரு வழி கண்டேன் சிவனே ஐயா. சட்டிக்காய்க்கு கொம்பு மூளைத்து கோழியுடன் போர் போருத கண்டேன் ஐயோ சிவனே ஐயா. இந்த தேவலோக வரிகளின் விளக்கங்களை சான்றோர் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்ப்போம். முதலில் அடுத்தது எனக்கு உணர்த்தப்பட்ட செய்தியையும் சொல்லுகிறேன். சான்றோர்களே, முடுக்கன்பான் பெற்ற மக்கள் தூக்கம் வைத்த பாயதிலே மூச்சோடி போன்றதாம். முடுக்கன் தலையறுத்து மேகவர்ண பட்டும் சூடி வைகுண்ட பைதல்லே வைகுண்ட ராசராக அரசாள்வதும் எங்கள் ஐயா. சிவ 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 அரகரா அரகரா. முடுக்கன் என்றால் துஷ்டன். அந்த துஷ்டன் பெற்ற மக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்? அந்த துஷ்டனைப் போலவே இருக்கும். தூக்கம் வைத்த பாய் என்றால் தன் களைப்பு நீங்க ஓய்வு எடுக்கும் இடம். அதாவது தனக்கு ஆதரவான அவனது உறவினர், அவனை சார்ந்தவர்கள், அப்படிப்பட்ட அவர்களாலே அவனுக்கு அழிவு ஏற்படும். நீசன் வம்சத்தோர் நேர்கூரே அறிந்து வாசமிட்டு நீசனையும் வதைத்தாரே. அவ்வினத்தாலே இப்போது துஷ்டமானவர்கள் அதிகரித்து அநியாயம் பெருகி அதனால் நல்லவர்கள் தீயவர்கள் கலப்படமாகி துன்பம் தாங்காமல் விஷமருந்துகளை தின்று தூக்கம் வைத்த இடத்திலே மாண்டு போகிறார்கள். அவருடைய விளக்கத்தை பார்த்தீங்களா? நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு தான் நடந்துட்டுருக்கு. அல்லாமலும் இரவு சாப்பிட்டு படுத்தவர்கள் லேசா ஒரு மாதிரியாக வந்தது என்று சொல்ல அடுத்த கணம் உயிர் போய்விட்டது என்கிறார்கள். இப்படிப்பட்ட மரணம் ஏழை பணக்காரன் மட்டுமல்ல, வீரதீர உடையவர்களுக்கும் ஏற்படுகிறது. அதாவது சைலண்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பெருவாரியாட்டு. புலியை எலி பிடித்து புசித்ததாம். எங்கே என்று யோசிக்க தோணும் அல்லவா? அது எங்கே என்றால் பொல்லாத கட்டாக்கலியில் நடக்கிறது. தர்மம் நிறைந்த நல்லவர்கள், நல்ல வஸ்துக்கள் எல்லாம் அதர்மம் நிறைந்த பொல்லாத வம்பர் கையால் வதைக்கப்பட்டு குடிதாழ்ந்து போகிறார்கள். எவ்வளவோ உயர்ந்த நல்லவர்களையும் கோல் என்ற எலி கெடுத்துவிடும். இழிந்த குணம் படைத்த சகுனி கோல் செல்லையே எவ்வளவோ வீரம் நிறைந்த மண்ணாசை கொண்ட துரியோதனை கெடுத்தான். கெட்ட எண்ணம் கொண்ட சண்டாள பாவிகள் அனந்தபுர நீசனிடம் மண்ணாண்ட சான்றோரை, மறையொத்த சான்றோரை, வெற்றியுள்ள சான்றோரை, பாலதீய சான்றோரை வீணாட்டமாக விரட்டியடித்தார்கள். கூனி கோல் சொல்லி கையையே கெடுத்தாள். கோன் பிரித்து கட்டி குடிகொடுப்பான் வானிடரை. முள்ளு முனையதிலே குளம்பெட்டி வயலும் பாய்ச்சி முன்மடையும் பாய்ந்ததாம். முள்ளு முனை என்றால் போர்வெல், குழாய் கிணறு மூலம் நீச்சல் குளம், குடிநீர், விவசாயம் போன்ற எல்லாவற்றுக்கும் குறிப்பாக முன்மடை என்றால் வீட்டின் அடுக்களை வரையிலும் தண்ணீர் நல்லி மூலம் வருவதையும் காண்கின்றோம். அக்குழாய் கிணறுகள் அமைத்து குளத்தில் நீரை பெருக்கி விவசாயம் செய்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் முன்பெல்லாம் குளங்கள் மனிதர்கள் மண்வெட்டி கொண்டு மண்ணை வெட்டி கூடையிலே
சுமந்து குளங்கள் வெட்டப்படும். ஆனால் இப்பொழுது எத்தேசங்களில் பார்த்தாலும் பெரிய பெரிய மிஷினரிகள், இயந்திரங்கள் மூலமாக மண்கள் வெட்டப்படுகிறது. குளங்கள் வெட்டி அங்கே போர் பைப் மூலமாக என்ன செய்கிறாங்க, தண்ணீர் தேவைக்கேற்றவைகள் பயன்படுத்துகிறார்கள். உப்பு விளைந்து வரும் நஞ்சை நிலங்கள் எல்லாம் இப்பொழுது உபரி நிலமாக காணப்படுகிறது. நல்ல வயல் விளைநிலங்களெல்லாம் தோப்புக்களாகவும் வீடுகள் கட்டியும் தொழிற்சாலைகள் அமைத்தும் பயன்படுத்துவதால் பூமி உபரி நிலமாக மாறுகிறது. நல்ல எண்ணமாகிய நஞ்சை நிலத்தில் கூட கலியாகிய உபரு பற்றிக்கொள்கிறது. சட்டிக்காய்க்கு கொம்பு முளைத்து கோழியுடன் போர் செய்ததாம். இப்போது கேள்விப்பட்டிருப்பீர்கள், கோழிக்காய்ச்சல் என்ற நோய், அதனால் எத்தனை ஆயிரக்கணக்கான கோழிகள் மாண்டன. இப்படியாகவே இதற்கான வரிகளும் விளக்கங்களும் நிறைய நிரம்பி இருக்கிறது. இறைவனார் சொல்லியிருக்கிறார். அதனால் அனைவரும் இறைவன் சொன்ன அகிலத்திரட்டு அம்மானை அருள்நூல் ஆகமச் செய்திகளை, இறைவனார் சொன்ன செய்திகளை கலியுகத்தில் 190-200 வருடங்களுக்கு முன்பாக வந்து மக்களுக்கு போதித்து சென்று இப்படி வாழுங்கள், என்னுடைய பொற்பாதம் வந்து சேரலாம் என்று சொல்லிக்கொண்டு சென்றிருக்கிறார். இந்த நூல்களை வாங்கி படியுங்கள், சான்றோர்களை, நண்பர்களை அனைத்து மக்களும் பகிருங்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஐயா உண்டு.